நீ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா உன்னிட்ட இருக்கவங்களோட சுகதுக்கங்கள் வந்து ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, பர்சனலாக என்ன ப்ராப்ளம் இருக்குது, உன் கெப்பாசிட்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, லேர்னிங்கில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற ஒன்றையும் தெரிஞ்சுக்கணும். இது இந்த ட்யூட்டோரியல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். அதனால் வந்து நான் இப்போ கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, டாக்டர்ஸு, சார் இந்த மாதிரி பையன் கொஞ்சம் அலர்ட்டாக இல்லை சார், இதுவாக இருக்கான், இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கான்ட்டு. நான் பரீட்சைக்கு சிவரிசுக்கு போக மாட்டேன். உடனே அந்த பையனை அழைச்சிட்டு போய் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு டியூட்டர் யாரையாவது வர சொல்லி, இல்லைனா நானே அழைச்சிட்டு போயிடுவேன். ப்ரொஃபஸர்கிட்ட சொல்ல மாட்டேன், இந்த டியூட்டர்கிட்ட சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருவேன். இந்த பையன் வந்து எனக்கு சொந்தக்கார பையன், இல்லை எங்கள் ஊர் பையன், இல்லை என் பழைய கிளாஸ்மேட்டோட ஃப்ரெண்டு, எனக்கு இந்த வகையில் இந்த பையனுக்கு தெரியும். நீ வந்து இந்த பையன் வந்து வில் பி ரிப்போர்ட்டிங் டு எவ்ரி வீக் ஆர் எவ்ரி 3 days. நீ வந்து இந்த பையனை பார்த்து ப்ரோக்ரஸுக்கு நீ சொல்லணும். இவன் பாஸ் பண்ணுறதுக்கு நீ தான் கேரண்டி கொடுக்கணும். ஒழுங்காக படிக்கலைன்னா என்கிட்ட சொல்லு, நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறேன். ஸோ நான் என்னிட்ட சொல்லி நான் மறந்துடுவேன். அந்த டியூட்டர்கிட்ட சொன்னோன்னே அவர்கிட்ட வந்து அவன் ஃப்ரெண்டாக போயிட்டு ரெகுலராக படித்து தே பிகம் இன்ட்ரெஸ்டடு. தேர் ஷுட் பி சம்படி டு கைட் யூ தேர் அப்படிங்கிற. அதாவது அசோகவனத்தில் சீதா இருக்கிறப்ப ராமனை நினச்சிக்கிட்டு இருந்தாலாம், அதாவது நின்பால் நேசமே அச்சம் நீக்கண்ணா. அது மாதிரி தன்னை பார்த்து ஒரு வாத்தியார் இருக்கார், தனக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு நினப்பு இருந்தாலே இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த கான்ஃபிடென்ஸை வாத்தியாரான நீங்கள் செய்வதில்லை என்பதை நான் உறுதியாக கூறுறேன். நீங்கள் வந்து பாசம், நேசம், பிடிப்பு, கொள்கை எல்லாமே நீங்கள் கொடுத்தா தான் வரும். நீங்கள் வந்து டயத்துக்கு மூடி விட்டு கிளாஸை எடுக்காமல், கிளாஸை ஒழுங்காக சொல்லி கொடுக்காமல் காசு வாங்கிட்டு பாசை கொடுத்தாக்கா தப்பாக இருக்கும். அதனால் பண்ணுறத வந்து எப்போவுமே as long as you are strict in your duty, students will follow you. Even if you scold the students, they will not accuse you. I have scolded students so many times, even in the bus stand, open place, classroom, இதெல்லாம். But that is there only to correct them. ஏன் சொல்ல பெருமைக்காக சொல்ல, teachers must be ideal examples for students, and students should be afraid of their teachers. சும்மா வந்து அரட்டை அடிக்க முடியாது, கதை பேச முடியாது, சும்மா உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக பட என்ன ஃப்ரெண்டு இருக்குது, சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக இருக்கணும். டாக்டர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஷுட் நாட் பி ட்ரெயின்ட் இன் கைண்ட்னஸ், தே ஷுட் பி ட்ரெயின்ட் இன் டிசிப்ளின்மா. சொன்னது செய்யணும், பி ஆனஸ்ட் அண்ட் டூ யுவர் ஒர்க்குங்கிறது. ஏன் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம பண்ணுற இந்த ட்யூட்டோரியல் சிஸ்டம் இருக்குது பாருங்கள், முருகன்கிட்ட கற்றுக்கிட்டது பின்னாடி எனக்கு ரொம்ப விஷயத்தில் உதவி பண்ணது. எந்த ஸ்டூடெண்ட்டுமே என்கிட்ட வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கனாக்கா உடனே அழைச்சிட்டு போய் எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கோ அதில் போய் ஒரு டியூட்டர் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பையன் பாஸ் பண்ணதையும் பார்த்துக்குவேன். அது கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கும். அதே மாதிரி மனசில் இல்லை, வீட்டில் இது மாதிரி பண்ணுறான் அப்படின்னா ஒய்ஃப்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ருவேன். இப்போ நம்ம ஊர் பையன்மா, இல்லை இந்த ஊர்லேருந்து இருக்கான், இது மாதிரி கொஞ்சம் பூர் ஃபேமிலிமா, ஷி வில் கிவ் ஃபுட் அண்ட் ஆல் தட். அது வந்து மதர் மாதிரி வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவான். லைஃப்பில் வந்து இது எனக்கே எவ்வளோ தடவை வந்து உதவி வந்துருக்கு. அதனால் பி அட்டாச் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து ஏன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்தே நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து வாத்தியாருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியம். என் லைஃப்பில் வந்து புறப்படுறப்ப காலேஜை விட்டு புறப்படுறப்ப டீச்சர்ஸ் வந்து வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சிட்டு நான் தெருக்கோடி போனோன்ற திருப்பி கூப்பிட்டு நல்லா இருன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்மளோட சின்சியாரிட்டி தான் காரணம். அது மாதிரி நம்ம வந்து வி ஷுட் எக்ஸிபிட் சின்சியாரிட்டி டு த ஸ்டூடெண்ட்ஸு. இது வந்து முருகன்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பாடம். எதுக்கு சொல்கிறேன், ஜெயராமன் வந்து இன்றைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து வெவ்வேறு ஸ்டேஜில் நான் சிண்டிகேட் மெம்பராகி அதே காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். அப்போ போய்ட்டு அவரை தான் மென்ஷன் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ளார போனேன், காலேஜுக்குள்ளே போனேன். அவர் சொன்னார், ஐ ஃபெல்ட் 2 inches டால் அப்படின்னாரு. அதே மாதிரி அவருக்கு எக்ஸ்டென்ஷன் வர்றப்போ, அவருக்கு அவர் மிஸ்ஸஸுக்கு வர்றப்போ நான் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். ஹி வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மை கெட்டிங் மை சர்டிஃபிகேட் ஃபார் இஸ் எக்ஸ்டென்ஷன். அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு நான் அட்வைஸராக இருந்தேன். நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணோம், நம்ம டீச்சர் பொசிஷனும் சேஞ்ச் பண்ணோம். நம்ம வந்து ரொட்டேட்டிங் பொசிஷனில் இருப்போம். பட் வாத்தியார் தான், சீனியர் தான், அண்ணன் தான், அப்பா தான். வாழ்க்கையில் வந்து எது எங்கே மாறினாலும், உங்கள் நிலைமை எங்கே மாறினாலும் ஒரு பட்டம் ஒரு இடத்துலேருந்து பறக்கிறது மாதிரி நம்ம வந்து we know where we are, we know where we come from, we should never forget and we should always be thankful to our teachers. இது வந்து காலேஜில் வந்து முருகன்கிட்ட கற்றுக்கிட்டது. இன்னும் முருகனோட டிசிப்ளின்லாம் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். வேடிக்கை மட்டும் இல்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணுறாப்புல இருக்கும். வீடியோ ஜாஸ்தி பேசினா ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.